கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்பலாம். சிலுவை பற்றின உபதேசம் என்கிறதான தலைப்பில் இன்றைக்கு கடைசி வாரமாக அந்த போதனையை நாம் முடிக்க இருக்கிறோம். சிலுவையோடு இணைந்த வாழ்வு, இதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முழு வேதாகமமும் சிலுவை பற்றியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் தான் பேசுகிறது. பழைய உடன்படிக்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர் வராமல் இருக்கலாம். ஆனால் பல விதத்திலே தேவன் சிலுவையையும் இயேசு கிறிஸ்துவையும் அடையாளப்படுத்திக் கொண்டே வருவார். எல்லாவற்றிலும் சிலுவை பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலும் நாம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். எந்த இடத்திலும் உலகத்தாரை போல எல்லா காரியத்தையும் செய்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. உலகத்திலே வாழ்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்தார் அல்லாதது போல நாமும் உலகத்தார் அல்ல. அதை புரிந்து கொண்டு வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியம். உலகத்தார் செய்கிற எல்லா காரியத்தையும் அவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக, சொந்த பந்தங்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக, நண்பர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டே இருந்தால் ஆசீர்வாதங்கள் இழந்து போவோம். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகையினாலே நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். கிறிஸ்து எப்படி நம்மை வாழ்வதற்காக பிரித்தெடுத்திருக்கிறாரோ, ஞானஸ்தானம் என்பது ஒரு சடங்கு அல்ல, வெறும் ஒரு சடங்கு. அதை எடுத்துட்டா பரலோகத்துக்கு டிக்கெட் கிடச்சிரும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது முதல் படி, அவ்வளோதான். அதை எடுத்ததுக்கப்புறம் வேறுபாட்டின் ஜீவியத்தை நாம் ஜீவிக்க வேண்டும். அப்படி ஜீவிக்கும் போது தான் நாம் பரலோகத்திற்கு தகுதியான பிள்ளைகளாக மாற முடியும். ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரலோகம் நம்ம போயிடுறதுக்கு நமக்கு முழு பெர்மிஷன் கிடைச்சிருச்சுன்னு நினச்சா, ஆண்டவர் நம்மை ஞானஸ்தானம் எடுத்த பின்பு நம்மை மரணிக்க வைத்து பரலோகத்துக்கு கொண்டு செல்லலாம். அது ரொம்ப ஈஸி. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறார். ஆகையினால தான் அது ரொம்ப முக்கியம். வேறுபாட்டின் வாழ்க்கை வாழ்வது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய மக்கள் ஏன் சில விஷயங்களில், உண்மையான ஆவிக்குரிய மக்கள் சில விஷயங்களில் ஒத்து போக மாட்டாங்க. அது சொந்த பந்தங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். நம்மெல்லாம் செய்கிறோம், நாமளும் தான் கிறிஸ்தவர்கள், நாம் அதை செய்யலையா, நாம் இங்கே போகலையா, இவங்க மட்டும் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கோபம் வரும். அதுக்கு காரணம் இதுதான். ஏனென்றால் அவர்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் செய்வதற்கு நீங்கள் நான் அழைக்கப்படவில்லை. தேவன் அதற்காக உங்களை என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மனிதர்களை பிரியப்படுத்தி கொண்டே இருந்தால் கடைசி வரைக்கும், சாகிற வரைக்கும் மனுஷனை பிரியப்படுத்திக்கிட்டு மட்டும்தான் இருப்பீங்களே தவிர ஒரு நாளும் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்டவரை பிரியப்படுத்தினீங்கன்னா உங்கள் சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்வார். அதான் வசனம். உங்களை விரோதிச்சுட்டு கூட போயிருப்பாங்க உங்கள் சொந்த பந்தங்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கழித்து அவர்களே உங்களோடு வந்து என்ன செய்வாங்க, நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது அவர்களே உங்களோடு வந்து சமாதானத்தை ஏற்படுத்துவார்கள். அல்லேலூயா. அதனால தான் முதல் அன்பு தேவனுக்கு கொடுக்க வேண்டும், முதல் மரியாதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம்தான் உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் பிள்ளைக, உங்கள் கணவர், உங்கள் மனைவி எல்லாம். இது புரியாத கிறிஸ்தவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள், இதை புரிந்தவர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். இவ்வளோதான் வித்தியாசம். வசனம் அப்படி தான் சொல்லுது. ஏன்னா நீங்கள் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்கள பார்க்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவரை சர்ச்சுக்குள்ளே மட்டும் தேடுவாங்க. வீட்டில் அதுக்குன்னு ஒரு ரூம் வச்சுருப்பாங்க. வீட்டில் அதுக்குன்னு சில ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க, சிலைகளை வச்சுருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும்தான்
அவங்க ஆண்டவருக்குன்னு கொடுக்கறது. மற்ற எல்லா நேரமும் அவங்க யாருக்கு கொடுப்பாங்கன்னா மனிதர்களுக்கு. அந்த மனிதர்களில் நண்பர்கள் வருவாங்க, அம்மா அப்பா வருவாங்க, சொந்த பந்தங்கள் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. ஆண்டவருக்கான முக்கியத்துவம் அங்கே பெருசாக இருக்காது. இன்னும் சிலர் வருஷத்தில் 4 நாள் மட்டும்தான் கோயிலில் போய் ஆண்டவரை தேடுவாங்க, ஆண்டவரை ஆராதிப்பாங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை அல்ல. இது பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை, பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. பேரில் கிறிஸ்தவ பேர் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட சபையில் அங்கத்தினராக இருக்கலாம். இதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இன்னும் சிலர் நினைக்கிறாங்க, ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு கூட்டமாக கூடி ஒரு 40 நாளைக்கு ஜோம் பண்ணி அவர் என்ன பண்ணிடலாம், நரகத்தில் ஷிஃப்ட் பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போயிடலாம் நினைக்கிறாங்க. 1ஆம் நம்பர் அறிவீனமே அதுதான். அதை போல ஒரு அறிவீனம், முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. வேதத்தில் அப்படி எங்கேயுமே சொல்லப்படலை. இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் மீது இன்னொரு மனுஷனுக்கு அதிகாரமே கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம். உயிரோடு நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் பூமியை ஆளுகை செய்ய முடியும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இன்னொரு மனிதன் மீது நீங்கள் அதிகாரத்தை செலுத்த முடியுமே தவிர, ஒரு நாளும் இறந்த ஒரு மனிதனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி, அது உங்கள் தாத்தாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி அவர்களை பரலோகத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சிட முடியாது. நான் 40 நாள் ஜெபம் பண்ணேன், அவங்க இளைப்பாறுதலின் இடத்துல இருக்கிறாங்க, நான் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போவேன், சான்ஸே கிடையாது. அந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கவில்லை. அப்படி கொடுத்திருந்தால் அந்த வசனத்தை எனக்கு காட்டுங்கள், நான் அதை பிரசங்கம் பண்ணுறேன். அதெல்லாம் தவறான மூட நம்பிக்கைகள். நாம் அந்த பரம்பரைகளில் வந்திருக்கலாம். ஆனால் சத்தியத்தை அறியும் போது, சத்தியத்தை அறிகிற அறிவு வரும்போது சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு என்பது அவன் உயிரோடு இருக்கும்போது தான். அவன் கடைசி நேரம் உயிர் இழுத்துட்டு கூட ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், அந்த நேரம் அவனுக்கு சத்தியத்தை சொல்லணும். அது வரைக்கும் அவன் ஏற்றுக்கொள்ளலாம் கூட சத்தியத்தை சொல்லணும். அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க சொந்தக்காரவங்க என்ன நினைப்பாங்க, அவன் என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம். செத்தா நரகத்தில் போய் கஷ்டப்பட போகிறது நாளைக்கு அவன் சொந்தக்காரன் கிடையாது. அப்போ அவனுக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டியது யாருடைய வேலை? ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய வேலை. அங்கே வெட்கப்படாமல் சொல்ல தெரியணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமாக குடும்பங்களிலே சாட்சியாய் வாழ தெரியணும். அது ரொம்ப முக்கியம். சொந்த பந்தங்களை பிரியப்படுத்தணும் போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் நீ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை 0வாக தான் இருக்கும். அங்கே ஒரு வளர்ச்சி இருக்காது, ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, எல்லாமே தோல்வி, எல்லாமே கஷ்டம். நான் அப்புறம் இத்தனை வருஷம் ஆண்டவரை கும்பிட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? இந்த கேள்வி மனசில் பிசாசு போடுறான். அநேகர் அதை நம்பிக்கிட்டு, ஆமாம் நான் கரெக்டாக தான் இருக்கேன், நான் கோயிலுக்கெல்லாம் போகிறேன், கரெக்டாக எல்லாம் செய்கிறேன், ஆனால் எனக்கு கஷ்டம் தீரவே மாட்டேங்குது. இல்லை, நீ கரெக்டாக எதுலையுமே இல்லை, அதுதான் பிரச்சனை. நீ அந்தந்த நேரத்துக்கு தக்கன என்ன செய்கிற, ஆளுக்கு தக்கன மாதிரி நீ மாறிக்கிற, அதுதான் தவறு. ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்க தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வைராக்கியம்னா பக்தியில் வைராக்கியமாக இருக்கணும். அதுக்கு அர்த்தம் மற்றவர்கள் அன்பு செலுத்தக்கூடாதுன்றது இல்லை, அன்பு செலுத்தணும், ஆனால் அதனுடைய லிமிட்டேஷன் தெரியணும். என் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு நான் இன்னொரு மனுஷனை என்ன செய்ய மாட்டேன், பிரியப்படுத்த மாட்டேன். அந்த வைராக்கியம், அந்த தெளிவு இருக்கணும். அல்லேலூயா. நான் இல்லை எனக்கு எங்கள் மாமா தாய் மாமா முக்கியம், நாய் மாமா முக்கியம்னு சொல்லிட்டு அவனை பிரியப்படுத்துறதுக்கு போனீன்னா நீ ஆண்டவர் என்ன செய்வ, துக்கப்படுத்துவ. எங்கள் அக்கா முக்கியம், எங்கள் அண்ணே முக்கியம்ட்டு போனீன்னா நீ என்ன பண்ணுவ, ஆண்டவரை, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கலாம். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்ய வேண்டுமே தவிர ஒரு நாளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது. அவருக்கு பிடிக்கும் இவருக்கு பிடிக்கும்னு என்ன செய்யக்கூடாது, அதை செய்யவே கூடாது. இதனால் வரைக்கும் செஞ்சுருந்தீங்கன்னா இந்த நிமிஷம் உட்காந்த இடத்துலேருந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் இதை தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டேன், நீ மன்னியும் சொல்லு. உன் பாவத்தை அறிக்கையிடு. தேவன் மன்னிப்பதில் தயை பெருத்தவர். அல்லேலூயா. சிலுவை பற்றின உபதேசமும் சிலுவைக்கேற்ற வாழ்வும் தேவனோடு இணைந்த வாழ்வது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் முதல்ல ஒரு ஆலயத்தை எப்படி கட்டணும்னு சொல்கிறார்.
யார்கிட்ட சொன்னார்? யார்கிட்டங்க? மோசே கிட்ட சொன்னார். அந்த ஆலயத்துக்கு பேர் என்னது? ஆசரிப்பு கூடாரம். அதில் எத்தனை பகுதிகள் இருந்துச்சு? முதல் பகுதி என்ன? முதல் பகுதி என்ன? முதல் பகுதி என்ன? எதுங்க? தேவன் இருக்கிற பகுதி தான் முதல் பகுதி, மகா பரிசுத்த ஸ்தலம். இப்போ நாங்கள் இருக்கிறோம் பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இது மகா பரிசுத்த ஸ்தலம். ரெண்டாவது பகுதி பரிசுத்த ஸ்தலம், நீங்கள் உட்காந்துருக்கீங்க பாருங்க. அது மூன்றாவது பகுதி பிரகாரம். இது உள்பகுதி, இது நடுப்பகுதி, அது வெளிப்பகுதி. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது உடன்படிக்கை பெட்டி. இந்த இடத்துல வந்து என்ன செய்யும்? உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அதற்கு நேராக முன்னாடி என்ன இருக்கும்னா தூப பீடம். என்னதுங்க? தூப பீடம். அடுத்து இடதுகை பக்கம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பங்கள் வைக்கக்கூடிய மேஜை, சமூக தப்பம் வைக்கக்கூடிய மேஜைன்னு இருக்கும். இடது பக்கம் என்ன இருக்கும்? அப்பம் வைக்கக்கூடிய மேஜை. வலது பக்கம் என்ன இருக்கும்? பொன் குத்து விளக்கு. வலது பக்கம் என்ன இருக்கும்? பொன் குத்து விளக்கு. இப்போ இங்கே என்ன இருக்குன்னு சொன்னேன் நான்? இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொன்னேன்? உடன்படிக்கை பெட்டி. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சொன்னேன்? தூபபீடம். இடது பக்கம் என்ன இருக்குன்னு சொன்னேன்? அப்பங்கள் வைக்கக்கூடிய மேஜை. வலது பக்கம் என்ன இருக்குன்னு சொன்னேன்? எதுங்க? பொன் குத்து விளக்கு. இப்போ இந்த தூப பீடத்திலிருந்து நேராக பார்த்தீங்கன்னா பிரகாரம். இப்போ நமக்கு வந்து கீழே அப்படி வருது. இப்போ எது ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னு வைங்க. பிரகாரத்தில் கழுவுகிற தொட்டி இருக்கும். இதுக்கு நேராக என்ன செய்யும்? கழுவுகிற தொட்டி இருக்கும். அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி நேராக என்ன இருக்கும் அப்படின்னா பலிபீடம் இருக்கும். என்ன இருக்கும்? இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன முறைமையின்படி, அளவுகின்படி எத்தனை அடிக்கு இது வைக்கணுமோ அத்தனை அடிக்கு இதெல்லாம் வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? இதை செய்தார். இப்போ திரும்பவும் சொல்லுங்க, நான் கேட்குறேன், கரெக்டாக சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு இது புரியணும். அதுக்காக திரும்ப நான் கேட்குறேன். இந்த இடத்துல என்ன இருக்கும்? உடன்படிக்கை பெட்டி. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? தூப பீடம். இடது பக்கம் என்ன இருக்குது? சமூக தப்பங்கள் வைக்கக்கூடிய மேஜை. வலது பக்கம் என்ன இருக்கு? பொன் குத்து விளக்கு. தூப பீடத்திலிருந்து நேராக பிரகாரத்தில் என்ன இருக்கு? கழுவுகிற தொட்டி. அதுலேருந்து நேராக என்ன இருக்கு? பலிபீடம். ரைட்டா? இப்போ இதை அப்படியே ஒரு கோடு போடுங்க பார்ப்போம். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு கோடு, அடுத்து இங்கேருந்து அப்படியே ஒரு கோடு. இது என்ன வடிவத்தில் இருக்கு? ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் வைக்க சொன்ன அத்தனை காரியங்களும் சிலுவையை தான் குறிக்கும். அல்லேலூயா. சிலுவை வடிவத்தில் தான் எல்லாமே வைக்கப்பட்டிருக்கும். பலியை படைக்கும் முன்பு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாரியர் வந்து நின்று என்ன செய்வார்னா, அதை ரெண்டு விதமாக படைக்கணும். ஒன்று ஏறெடுத்து படைக்கணும், இன்னொன்று அசைவாட்டி படைக்கணும். பழைய உடன்படிக்கையில் தூபம்லாம் காட்டணும். ரைட்டுங்களா? நீங்கள் இன்றைக்கும் பெயர் கிறிஸ்தவ சபைகளில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? தூபம் காட்டுறாங்களா இல்லையா? நாம் ஏன் காட்டுறதில்ல? அது ரொம்ப கஷ்டமான வேலைண்டா. ஏன் செய்கிறதில்ல? அது நிஜம் வந்த பின்பு நிழலுக்கு வேலை இல்லை. இப்போ இதே நம்ம கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நாம் இருக்கிறோம்னா என்ன செய்யணும்? அதை டெஃபினட்டாக செய்யணும். அப்போ பலியை இரண்டு விதமாக படைக்கணும். ஒன்று
ஏறெடுத்து படைக்கணும், இன்னொன்று அசைவாட்டி படைக்கணும். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரே நான் இந்த பலியை என்ன செய்கிறேன், ஏறெடுத்து படைக்கிறேன். பாசாரியன் இப்படி திரும்பி நிற்பார். நான் உங்களை பார்த்து நிற்கிறேன், நான் இப்படி திரும்பி நிற்பேன். திரும்பி நின்று அவர் என்ன செய்வார்னா, அந்த தூபத்தை போட்டு அந்த பலியை அப்படி ஏறெடுத்து அப்படி என்ன செய்வார், இது பண்ணுவார். ஆண்டவரே இந்த பலியை நான் என்ன செய்கிறேன், ஏறெடுத்து உம்மிடத்தில் படைக்கிறேன். அடுத்து என்ன செய்வார், அசைவாட்டி படைக்கிறேன். அப்போ அது என்ன வடிவம், சிலுவை வடிவம். இந்த ரெண்டையும் செய்யும் போது சிலுவை வடிவத்தை தான் அது குறிக்கும். தேவன், பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் சிலுவை வடிவிலே தான் கொண்டு வந்தார். அப்ப தேவனுக்கு முன்பாக பிரதான ஆசாரியன் தூபம் காட்டும் போதே அவர் அங்கே சிலுவை வடிவத்தை தான் என்ன செய்கிறார், அவர் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியாது அது சிலுவை தான் காட்டுறோம், நமக்கு தெரியும். வாசிக்கலாம், லேவியராகமம் 16வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். இப்போ இந்த பலியை செலுத்தும் போது அந்த இரத்தத்தை ஆசாரியன் என்ன செய்வார்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியின் மீது தெளிப்பார். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி என்ன இருக்கு, தூபபீடம், அதன் மீதும் தெளிப்பார். இடது பக்கம் என்ன இருக்கு, அப்பம் வைக்கக்கூடிய அங்கேயும் தெளிப்பார். அப்புறம் இங்கிட்ட என்ன இருக்குது, பொன் குத்து விளக்கு, அதன் மீதும் தெளிப்பார். திரும்ப நேராக போனால் என்ன இருக்கு, கழுவுகிற, அதன் மீதும் தெளிப்பார். அப்புறம் என்ன இருக்கு, அங்கேயும் தெளிப்பார். அப்போ என்ன வடிவத்தில் அவர் ரத்தத்தை தெளிக்கிறாரு, சிலுவை வடிவத்தில் தான் தெளிப்பார். இப்போ பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் இந்த சிலுவை வடிவத்தை பார்த்து பார்த்து தான் இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தை அவர் மன்னித்தார். வெறும் காளையின் ரத்தம், ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினால் மட்டுமல்ல. ரத்தம் வேணும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் வேணும், ரத்தம் சிந்தப்படணும். ஆனால் அதனுடைய ரத்தம், மிருகங்களுடைய ரத்தம் பெரிய வல்லமையுள்ள ரத்தம் கிடையாது. ஆனால் அது தெளிக்கப்பட்ட விதம், வடிவம் சிலுவை வடிவம். அதை பார்த்து பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை என்ன செய்தார், மன்னித்தார். பழைய உடன்படிக்கையில் மக்கள் வெளியில் இருந்து தான் உள்ளே வர முடியும். முதல்ல பலிபீடம், வெளியிலேருந்து உள்ளே வரணும்னா வரிசையாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எங்கே வரணுங்க, பலிபீடம், அடுத்து கழுவுகிற தொட்டி, அடுத்து தூபபீடம், அடுத்து சமூகத்தப்பம், அடுத்து அதுக்கப்புறம் உள்ளே வர முடியாது. அடுத்து வந்தால் அப்படி தான் வரணும், வெளியிலேருந்து தான் உள்ளே வரணும். ஆனால் புதிய உடன்படிக்கை அப்படி அல்ல. அதாவது நீங்கள் நானும் வாழ்கிற இந்த புதிய உடன்படிக்கை அப்படி கிடையாது. ஆண்டவர் உள்ள இருந்து தான் வெளியே வேலை செய்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். பழைய உடன்படிக்கையிலே அவர் தேவாதி தேவன், புதிய உடன்படிக்கையிலே அவர் நம் தகப்பன். அவ்வளோதான் வித்தியாசம். அல்லேலூயா. இப்பொழுது நாம் இருக்கிற வண்ணமாகவே நம்முடைய தகப்பன் கிட்ட வர முடியும், வந்து அவரை துதிக்க முடியும். நாம் எப்போ வேண்டுமானாலும் கிருபாசனத்தின் அண்டையில் இப்போ நாம் என்ன செய்ய முடியும், வர முடியும். பழைய உடன்படிக்கையில் கட்டாயம் பலி செலுத்தி தான் என்ன செய்யணும், ஜனங்கள் உள்ள வரைக்கும் வர முடியும். புதிய உடன்படிக்கையிலே தேவன் மீதான அன்பினால் நாம் என்ன செய்ய முடியும், உள்ள
வர முடியும். பழைய உடன்படிக்கையில் கட்டாயம், புதிய உடன்படிக்கையில் தேவ அன்பு. இவ்வளோதாங்க வித்தியாசம். இப்போ பழைய உடன்படிக்கையில் எல்லாமே கட்டாயம்தான், இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது. புதிய உடன்படிக்கையில் தேவன் மீதான பேரன்பு, அன்பு, அதில் வரக்கூடிய கீழ்ப்படிதல். நாம் ஒருத்தரை மதிக்கிறோம் அப்படின்னா அவர் சொல்கிறது கேட்போம் இல்லையா? நம்ம பிள்ளைகள் நம்மளை மதிக்கிறாங்கன்னா நம்ம சொல்கிறத கேட்பாங்க. நம்ம சொல்கிறத கேட்கலைன்னா என்ன அர்த்தம்? அவங்க நம்மளை, அதனால் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் மதிக்கிறது உண்மைன்னா அவங்க சொல்கிறதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சொல்லுகிற தேவனுக்கு பிரியமான காரியத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இப்போது அன்பு பிரதானமாக ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே சரியாயும். புதிய உடன்படிக்கையில் கீழ்ப்படிதல் இருக்கான்னா இருக்குது. அந்த கீழ்ப்படிதல் அன்பின் அடிப்படையில் வருது. பழைய உடன்படிக்கையில் கீழ்ப்படிதல் இருக்கானா இருந்துச்சு, அது கட்டாயத்தின் அடிப்படையில் வருது. இது ஒரு பெரிய வித்தியாசம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிறாங்க. பகலின் குளிர்ச்சியான வேலை இல்லையா? ஆண்டவர் அந்த நேரம் தானே வந்து உலாவுகிறார், அவர்களோடு பேசுகிறார். அப்படின்னா யூதருடைய கணக்கு 9ஆம் மணி வேலைன்னு வரும். அது நம்ம கணக்குக்கு என்னென்னா மதியானம் 3 மணி. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நேரம்தான் பழத்தை அவர்கள் புசித்து பாவத்தில் விழுந்துடுறாங்க, நிர்வாணிகளாக ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தேவனை தேடி போகலை, தேவன் தான் இவர்களை தேடி வந்தார். அவர் வந்த நேரம் சாயங்காலம் 3 மணி நம்ம கணக்குக்கு. நம்ம அதிகாலைன்னு நினைக்கிறோம், இல்லை. ஏன் அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்தை பொறுத்தளவுக்கு காலையில் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகி அது மதியானம் அந்த 3 மணிக்கு, அதாவது அந்த சாயங்காலம் அந்த 3 மணிக்கு மேலே தான் தென்றல் காற்று கொஞ்சம் கொஞ்சமாக வீச ஆரம்பிக்கும். அதுதான் பகலின் குளிர்ச்சியான வேலை. அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் வந்து அவர்களோடு பேசுகிறார். இப்போ ஆண்டவர் இவர்களை தேடி வர்றாரு. ஒரு மிருகத்தை ஏதேன் தோட்டத்தில் கொன்று அதனுடைய தோலை எடுத்து இவர்களுக்கு ஆடையாக கொடுக்குறார். ஏன்னா இவங்க அத்தி இலையெல்லாம் என்ன செய்கிறாங்க? எடுத்து போடுறாங்க. அத்தி இலை எடுத்து, ஏன்னா நிர்வாணிகள்னு உணர்ந்த உடனே இவங்க ஆண்டவரை தேடி போயிருக்கணும், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருக்கணும். அவங்க அப்படி கூப்பிடலை. இவங்களாம் என்ன செய்கிறாங்க? நமக்கு ரொம்ப அறிவு வந்துருச்சுன்னு நினச்சி அத்தியில் எடுத்து அதில் ட்ரெஸ்ஸு போடுறாங்க. அத்தியில் ட்ரெஸ்ஸு போட்டால் என்ன ஆகும்? என்ன ஆகுங்க? இலையில் ட்ரெஸ்ஸு போட்டால் என்ன ஆகும்? டாராக கிழிஞ்சு போயிடும். அப்போ அதில் அவர்கள் என்ன செய்ய முடியாது? அவர்களை மறைக்க முடியாது. அது அவங்களுக்கு தெரியல. இந்த அத்தி இலை அப்படிங்கிறது சுய வழிகளை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவர் சொன்ன காரியத்தை விட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளணும், ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டு முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணும், ஆவிக்குரிய சபையில் ஐக்கியம் வைக்கணும், எல்லா வாரமும் சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் சொல்லித்தரார். அப்போது எல்லா வாரமும் போய் வசனங்களை கேட்கணும், வார்த்தைகளை கேட்டு அதை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும், நாம் அதை சுதந்திரிக்க முடியும்னு ஆண்டவர் சொல்லித்தரார். இது தேவன் வைத்த வழி. ஆனால் சுய வழிகள் என்ன தெரியுமா? இல்லை அதெல்லாம் தேவையில்லை. நாம் வருஷத்துக்கு ஒரு என்ன செய்யலாம்? மாலை போட்டு பாத யாத்திரை போய்க்கலாம். எப்படிங்க? மாலை போட்டு நம்ம என்ன செய்யலாம்? மாதாவுக்கு பாத யாத்திரை போட்டு போய்க்கலாம். போயிட்டோம்னா எல்லாம் சரியாயிரும். இது என்னது? சுய வழிகள். இதுக்கு வேதத்தில் எங்கேயாவது ஆதாரம் இருக்குதா? கிடையாது. இது மனுஷனாக கண்டுபிடிச்ச வழி. சிலர் நினைக்கிறான், இல்லை வருஷத்தில் 4 நாள் போனால் போதும், கிறிஸ்துமஸ், நியூ இயரு, குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், 4 நாள் போய் ஆண்டவரை வேண்டிக்கிட்டா போதும், மற்றபடி ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு, நான் வீட்டில் இருந்தே என்ன செஞ்சுக்கிருவேன்? வீட்டில் இருந்தே சொல்கிறவன் இருக்கானா இல்லையா? கோயிலுக்கு போய் தான் சாமியை பார்க்கணுமா, நான் வீட்டில் இருந்தே கும்பிட்டுக்குருவேன். இன்னும் சிலர், சாமி என்ன எனக்கு கொடுன்னு கேட்டுச்சா, 4 ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா சரியாக போயிடும். 4 ஏழைக்கு சாப்பாடு எம்பிட்டுப்பா? 400 ரூபா. இதை கொடுத்துட்டு நீ திருப்தி ஆகுற. உன் சம்பளம் எவ்வளவு? 40,000 ரூபா. 40,000 உன் தசம்பாகம் எவ்வளவு? 4,000. 4,000 கொடுக்க வேண்டிய இடத்துல இது ஏமாற்றிட்டு தெரியுது, 400 ரூபாய் செலவு பண்ணிட்டு.
புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஏமாத்து வேலை. ஆண்டவர் சொல்கிறாரு, அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தையும் செலுத்தணும், திக்கற்றவர்கள் விதவைகள் முடியாதவங்களுக்கும் உதவி செய்யணுங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10+10 20% உன் கையிலே இருக்கக்கூடாதுங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இது ஆண்டவரே ஏமாத்துது. என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன, அவர் என்ன எனக்கு கொடுனா கேட்டார். நம்ம 4 ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கலாம், 4 ஏழைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துக்கலாம், சரியாக போயிடும். எதுலேருந்து? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்திலிருந்து இது என்ன செய்யும்? எடுத்து 4 ஏழைக்கு கொடுக்கும். இது எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? அந்த மீதி இருக்க 3000 ரூபாய் எங்கே போகும் தெரியுமா? ஆஸ்பத்திரிக்கு போகும். அதுக்கே தெரியாது, ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கொட்டிட்டு வரும். அப்புறம் என்னன்னு தெரியல, ஒரே மயக்கமாக வருது. வரும்ல, மயக்கம் வரும். ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, ஸ்கேனில் பார்த்தா ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் ஏன் வருது? நீ ஆண்டவரை ஏமாத்தினதுனால. வசனம் அப்படி தான் சொல்லுது. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. உங்களுக்கு அதே வசனம் தான், எனக்கு அதே வசனம் தான். நானும் ஏமாற்றக்கூடாது, நீங்களும் ஏமாற்றக்கூடாது. உங்கள் வருமானத்திலேருந்து நீங்கள் கொடுக்கணும், என் வருமானத்திலேருந்து நான் கொடுக்கணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு தசம பாத்தை தூக்கி கொண்டு போய் என்ன செய்கிறது? நான் ஏழைகளுக்கு செய்கிறேன்னு சில அறிவாளிகள். ஏன்னா வசனம் தெரியறதில்ல. இதுதான் சுய வழிகள். சுய வழிகள் தேவனை ஒரு நாளும் என்ன செய்யாது? திருப்தி படுத்தாது. தேவன் அதில் பிரியப்பட மாட்டார். தேவன் சொன்னார், அத்தியிலெல்லாம் கிடையாதுப்பா, அது ட்ரெஸ்ஸு கிடையாது, அது டாக்டராக கிழிஞ்சு போயிடும், நீ உட்காரவும் முடியாது, நிற்கவும் முடியாது, காலை தூக்க முடியாது, நான் தர்றேன் உனக்கு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி ஒரு மிருகத்தை கொன்றார், பலி செலுத்தினார். அவனுடைய ரத்தம் ஏதேன் தோட்டத்தில் சிந்தப்பட்டுச்சு. அவனுடைய தோலை உரித்தார், அதை இவர்களுக்கு ஆடையாக கொடுத்தார். அல்லேலூயா. ஆதாமும் ஏவாலும் 6 மணி நேரம் என்ன செய்கிறதே தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. பாவம் செஞ்சுட்டாங்க. காலையிலே 6 மணி நேரம் சுற்றுறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒளிஞ்சிக்கிறான். இந்த 6 மணி நேரத்துக்கு பிறகு ஆண்டவர் அவர்களை தேடி வந்தார். அதே 6 மணி நேரம் நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே தொங்கினார். எல்லாமே அடையாளம்தான். ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் தரையிலே சிந்தப்பட்டது. யூத ரபிகள் அதை கரெக்டாக இன்டர்பிரட்டேஷன் சொல்லுவாங்க, கொடுப்பாங்க. அதுக்கு பலிகள் பாருங்கள், தகன பலி, போஜன பலி, பான பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, மொத்தம் 6 பலிகள் இருக்குது. இதில் இந்த பான பலியில் மட்டும் கொஞ்சமாக கடைசியாக எடுத்து வைப்பாங்க. அதாவது ஒரு 1/4 படி ரசம் எடுத்து அதை என்ன செய்வாங்களாம், அதை வச்சுருப்பாங்களாம். கடைசி அந்த ரசத்தை அந்த பானபலியின் மீது கடைசியாக மீண்டும் ஒரு முறை அதை ஊற்றிட்டு, அதாவது ஒரு 1/4 படி இருக்குமா, அதாவது 1 லிட்டர் 100 ml இருக்குமா. அது அந்த பானபலி வந்து 3வது பலியாக வருது. ஒவ்வொரு பலியாக செலுத்திட்டு தான் போகணும். அந்த 3வது பலி செலுத்தும் போதே அந்த ஒரு 1/4 லிட்டரு, அந்த ஒரு 1 லிட்டரு 100 ml அந்த ஒரு ரசத்தை, திராட்சை ரசத்தை அவங்க எடுத்து வச்சு தான் கடைசி அதை செய்வாங்களாம். இது யூதர்களுடைய வழக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார். ஏற்கனவே கெத்சமனே தோட்டத்திலிருந்து அவர் ரத்தத்தை சிந்தி கொண்டே வருகிறார். உடம்பு முழுவதும் அவருக்கு கிழிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அதோடு அவரை சிலுவையில் அறையிறாங்க. சிலுவையை கீழே வச்சு அவரை என்ன செய்கிறாங்க, படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சு ஒரு கையை நீட்டி அந்த ஒரு கையில் ஆணியை அடிக்கிறாங்க. ரத்தம் என்ன செய்யுது, அதுலேருந்து பீறிட்டு வருது. இன்னொரு கையை இழுத்து வச்சு அடிப்பாங்க, ஆணி அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறம் அந்த சிலுவையை நிமித்துவாங்க.
நிமித்தினதுக்கப்புறம் 2 காலையும் ஒரு கால் மேலே ஒரு காலை வச்சு என்ன செய்கிறாங்க, மறுபடியும் 3வது ஆணியை வச்சு என்ன செய்கிறாங்க, அடிக்கிறாங்க. 3 இடத்துலேருந்து ரத்தம் இப்போ சிலுவையில் என்ன செய்யுது, பீறிட்டு போகுது. ஏன் 3 ஆணிகள் அப்படின்னும்போது இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தை அவர் சிலுவையில் என்ன செய்தார், சிலுவையிலே அடித்தார். ரைட்டுங்களா? இது வசனம். நியாயப்பிரமாணத்தை அவர் எப்போ சிலுவையில் அடித்தார் அப்படின்னா அதுதான் 3 ஆணிகள். ஏன் 3 ஆணிகள்னா, நியாயப்பிரமாணம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. முதலாவது பிரிவு மாரல் லா, அதாவது ஒழுக்க ரீதியான கட்டளைகள். நியாயப்பிரமாணத்தில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒழுக்க ரீதியான கட்டளைகள், மாரல் லான்னு சொல்லுவோம். 2வது சிவில் லா, அதாவது சமூக ரீதியான கட்டளைகள். என்னதுங்க, சமூக ரீதியான கட்டளை. முதல்ல சொன்னது என்னது, மாரல் லா அப்படின்னா என்ன, ஒழுக்க ரீதியான கட்டளைகள். அடுத்து 2வது சிவில் லா, அதாவது சமூக ரீதியான கட்டளைகள். 3வது செரிமோனியல் லா, அதாவது வழிபாடு சம்பந்தமான கட்டளைகள். வழிபாடு சம்பந்தமான கட்டளை. அப்போ நியாயப்பிரமாணத்தை இந்த 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஒழுக்க ரீதியான கட்டளைகள், சமூக ரீதியான கட்டளைகள், வழிபாட்டு ரீதியான கட்டளைகள். அப்போ இந்த 3 கட்டளைகளும் சேர்ந்தது தான் என்னதுங்க, அந்த 613 நியாயப்பிரமாணங்கள். அப்போ இந்த 3 விதமான அந்த பெரும் பிரிவுகளுக்கு அடையாளமாய் தேவன் 3 ஆணிகளினால் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கினார். இப்போ ரத்தமெல்லாம் போயிடுச்சு, நாவி எல்லாம் வறண்டுருச்சு. ஃபஸ்ட்டு காடின்றதை கொடுக்குறாங்க, அதை குடிக்காமல் வச்சிடுறாரு. ஆனால் நாக்கு வறண்டுருச்சு. இப்போ வாயை திறந்து பேசணும், எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லணும், தாகமாக இருக்கிறேன்னு பேசணும். ஏன்னா எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னால் தான், பிதாவின் ஆவியம் இடத்துல ஒப்படைக்கிறேன்னு சொன்னால் தான் அவருடைய ஆவி என்ன செய்யும், அவர் சரீரத்தை விட்டு போகும். அவர் சொல்லாமல் அது போகாது. எவ்வளோ அடி அடித்தாலும், ரத்தம் சதை கிழிஞ்சு தொங்குனாலும், ரத்தம் வெளியே போய்கிட்டு இருந்தாலும், அவர் தன்னுடைய வாயை திறந்து பிதாவை என்னுடைய ஆவியை இடத்துல ஒப்படைக்கிறேன் அவர் வாயை திறந்து சொல்லாமல் அவருடைய ஜீவன் அவரை விட்டு பிரியாது. அப்போ அதை சொல்லணும்னா நாக்கு என்ன செய்யணும், வறண்டு இருக்கக்கூடாது. அப்போ மறுபடியும் என்ன செய்கிறாங்க, ஆண்டோடைய வாயில் அதை வைக்கிறாங்க. உயிர் போகிற தருணம் அது. ஒரு உடம்புல உயிர் இருக்கணும் அப்படின்னா குறைந்தது 1 லிட்டர் ரத்தமும் 1 லிட்டர் 100 ml ரத்தம் இருக்கணுமா. ஒரு உடம்புல உயிர் ஊசலாடுதுன்னு சொல்கிறோம் பாருங்க, அப்படி உயிர் உடம்புக்குள்ளே தங்கணும் அப்படின்னா குறைஞ்சது 1 லிட்டர் 100 ml ரத்தம் இருக்கணுமா. இருதயம் துடிக்க முடியாமல் துடித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா காலில் ஆணி, கைகளில் ஆணி. மூச்சை இழுக்கும் போது வெயிட் ஃபுல்லாக காலுக்கு போகுமா, கால் வலிக்கும். மூச்சை விடும்போது வெயிட் ஃபுல்லாக கைக்கு போகுமா, கை வலிக்கும். தொங்கவும் முடியாது, மூச்சை இழுக்கவும் முடியலை, வெளியே விடவும் முடியல. எல்லாம் நமக்காக, மறந்துடாது, எல்லாம் நமக்காக. அற்ப காரணத்திற்காக ஆண்டவர் அசட்டை பண்ணிட்டு, சர்ச்சை அசட்டை பண்ணிட்டு அங்கங்கே ஓடுற பாரு. ஆண்டவர் பாடுபட்டது உனக்காக, எனக்காக, உன் பரம்பரைக்காக, என் பரம்பரைக்காக. அந்த அன்பு புரிஞ்சிச்சுன்னா ஒரு நாள் அந்த தப்பை செய்ய மாட்டேன். சொல்லி சொல்லி புரியறதில்லை. ஒரு தடவை புரிஞ்சிருச்சுன்னா ஆண்டவருக்காக நிற்க பழகணும், வைராக்கியமாக நிற்கணும். இதில் நான் சேலஞ்சு பண்ணி சொல்லுவேன், இந்த தலைமுறையை விட போன தலைமுறை இதில் சரியாக நின்னாங்க. இந்த தலைமுறைக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போன தலைமுறையில் ஆசீர்வாதம் கம்மி, ஆனால் தைரியமாக ஆண்டவருக்காக நின்னாங்க. இன்றைக்கு போன தலைமுறை ஆட்கள் நம் சபையில் உண்டு.
அவங்க நிற்கிறாங்க ஆண்டவருக்காக. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஆலயத்தை விட மாட்டாங்க. அன்னைக்கு இருக்க பாஸ்டர் பிரசங்கம்லாம் கேட்டுருந்தீங்கன்னா ஓடியே போயிருவீங்க. நீங்கள்லாம் என்ன பேசுவாங்க தெரியுமா? உயிர் இழுத்துட்டு கிடந்தாலும் சர்ச்சில் வந்து சாகுனுவாங்க தெரியுமா? நம்ம என்ன பண்ணுவோம்? கை வலிக்கு ஒரே கை வலி பிரதர். அதான் ஒரு பையன் 25 வயசு பையன் சொல்லிக்கிட்டு இருந்தான். காலைல எழுந்து அவனை கொஞ்சம் குண்டாக இருப்பான் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சோடனே இடுப்பு வலின்னு வானான். ஒரே இடுப்பு வலியாக இருக்குது, நான் கொஞ்சம் லேட்டாக வரேன்னு வானான் பாஸ்டர்கிட்ட. பாஸ்டருடைய வீடு தான் அது, பாஸ்டரோட மச்சாமே. எந்திரிச்சோடனே ஒரே இடுப்பு வலி, நான் கொஞ்சம் லேட்டாக வரேன். அவன் தான் ஒர்ஷிப் நடத்தணும். நான் கொஞ்சம் லேட்டாக வரேன், இன்றைக்கி நீங்களே நடத்துங்கன்னு 2-3 வாரம் அப்படியே சொல்லியிருக்கேன். பார்த்தாரு பிரசங்கத்தில் பிடிச்சி 25 வயசில் இடுப்பு வலிக்கிற நீங்கள் எதுக்கு உயிரோடு இருக்கன்ட்டார். இப்படியே பேசினார். அந்த பாஸ்டருக்கு என்னோட 10 வயசு கம்மி. 25 வயசில் இடுப்பு வலின்னு சொல்கிறேன், நீ எதுக்கு உயிரோடு இருக்கிறன்னார். அடுத்த வாரத்துலேருந்து ஒழுங்காக வந்தான். அல்லேலூயா. கை தூக்கம் இல்லை, கால் தூக்கம் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? வாய் மூக்கு கீழே இருக்கு பாரு, அதை சரிப்படுத்து. அதை வாயை மூடினீன்னா கை வலி கால் வலி எல்லாம் சரியாக போயிடும். எந்த ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை. இங்கே ஒரு ஜிப்பு, 1க்கு 3 ஜிப்பை போட்டு க்ளோஸ் பண்ணு, எல்லாமே சரியாயிடும். இங்கே வாயை திறந்து மைண்டில் வர்றதை பூரா தொணன்னு பேசுறதுனால கையில் வலி வருது, காலில் வலி வருது, இடுப்பு வலி வருது, தலைவலி வருது, இல்லாத வலியெல்லாம் வருது. ஏன் வருது? வாய் சரியில்லை, வாயில் வர்ற வார்த்தை சரியில்லை. வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளாக வெளியே வரணும். அசிங்கமான வார்த்தைகள் அல்ல, துர்ச்செய்திகள் அல்ல, அவிசுவாசமான வார்த்தைகள் அல்ல, அவனை இவனையும் பற்றி புரணி பேசுகிற வார்த்தை அல்ல. அல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க பாஸ்டர் ஏதோ கோவப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில். அதனால் இன்னைக்கு வந்ததுலேருந்து பயங்கர டென்ஷனில் இருக்கார். எந்த கோபமும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை, நிம்மதியாக தான் கிளம்பி வந்தேன். ஆண்டவர் சில நேரத்தில் ஆறுதலாக பேசுவார், சில நேரத்தில் கண்டித்து பேசுவார், சில நேரத்தில் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பார். இதெல்லாம் எதுக்குன்னா நாம் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள சரியான பாதையில் சரியாக போகணுன்றதுக்காக. அதுக்குத்தானே தவிர வேற எதுக்கும் கிடையாது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் மூச்சை இழுக்க முடியாமல் இழுத்து சிலுவையில் தூங்கி கொண்டிருக்கும் போது அவர் மூச்சு விடவே கஷ்டப்பட்டார். அதான் உண்மை. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் மூச்சு விட கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக. யாருக்காவது ஆஸ்மா பிரச்சனை, இழப்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வார்த்தையை மைண்டில் வச்சுக்கோங்க. தேவன் சிலுவைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைகளை மூச்சு இழுக்கவும் விடவும் கஷ்டப்பட்டாருன்னா நீங்களும் நானும் மூச்சை நல்லா இழுத்து நல்லா வெளியே விட்டு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக. அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் விட்டார். அவர் விட்ட உடனே அவருடைய பாடி சிலுவையிலேருந்து அப்படி முன்னாடி வருது டக்கு. அதை தான் போர் சேவகன் பார்த்துட்டு இவர் இறந்துட்டாரா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன செய்யறான்? ஒரு ஈட்டி எடுத்து அவர் விழாவில் குத்துறான். இப்போ அவருடைய சரீரத்திலேருந்து 1 லிட்டர் 100 ml ரத்தம் வெளியே வந்துருச்சு. ரத்தமும் நீர் என்ன செய்யுது? இப்போ வெளியில் வருது. பானபலி கடைசியாக வார்க்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானத்தின் உடன்படிக்கை கையெழுத்து ஆயிருச்சுன்னு அர்த்தம். பிதாவுக்கும் அவருக்கு சத்துருக்களாக இருந்த நமக்கும் இடையில இருந்த எல்லா கோணலான காரியங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால், அவருடைய சிலுவை மரணத்தினால் அனைத்தும் சமாதானமாக ஆக்கப்பட்டது. இப்போ பிதாவுக்கு நம்மளை பார்க்கும்போது கோபம் வர்றதில்லை. அதுக்கு நாம் ஒன்றும் செய்யலை.
ஏன்னா நம்மில் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். சிலுவையில் இருந்து உயிர்த்தெழுந்தவுடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா ரத்தம் இல்லை, இளம் காளையுடைய ரத்தம் இல்லை. அங்கே பானபலியை குறித்து நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? வெள்ளாட்டுக்கடா இளம் காளையுடைய ரத்தத்தை என்ன செய்வாங்க? பானபலிக்கு கொண்டு வருவாங்க. இப்போ அதை தான் மென்ஷன் பண்ணி எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் எழுதுகிறார். வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தமும் அல்ல, இளம் காளையினுடைய ரத்தமும் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினால் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து ஆண்டவர் என்ன செய்தார்? நித்தியமான மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். அல்லேலூயா. பிரதான ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய போறத எந்த மனிதர்களும் பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. அவர் உள்ள இருந்து தான் பண்ணுவார். அவர் யாரும் என்ன செய்ய முடியாது? வெளியில தான் நிற்பாங்க ஜனங்க, பார்க்க முடியாது. அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவார், பானபலியை முடிச்சாச்சு, பாவ நிவர்த்தியை முடிச்சாச்சுன்னு அவர் வெளியே வந்து சொல்லுவார். அதை ஜனங்கள் எல்லாரும் நம்புவார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிலுவையில் தொங்கிட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் சிலுவையில் தொங்கிட்டு இருக்குது. இறந்துட்டாரு. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி இப்போ எங்கே போகுது? தேவாலயத்துக்குள்ளே போகுது. இவரை யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா தேவாலயத்தில் அங்கங்கே வேலை நடந்துட்டு இருக்கு. ஆசாரியர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பலி செலுத்துறவங்க வர்றாங்க, எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் தன்னுடைய ஆவிக்குரிய இரத்தத்தை எடுத்து என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பெட்டியின் மீது, கிருபாசனத்தின் மீது இவர் தெளிக்கிறார். அதை தெளிக்கும் போது தான் சமாதானத்தின் உடன்படிக்கை ஏற்படுது. சமாதானத்தின் உடன்படிக்கை ஏற்பட்ட அடுத்த செகண்டு தேவாலயத்தின் கிழிக்க முடியாத திரைச்சீலை ரெண்டா கிழியுது. அது வரைக்கும் பிதாவை யாரும் பார்க்க முடியாது. நாம் எல்லாம் பாவப்பட்ட மக்கள், அவர் பரிசுத்தமானவர், அவரை நீங்கள் யாருமே பார்க்க முடியாது. பிரதான ஆசாரியனே வருஷத்துக்கு ஒரு முறை தன்னை சுத்திகரித்து கொண்டு தான் ஆண்டவர் அனுமதி கொடுத்த பின்பு தான் உள்ளே போய் பார்க்க முடியும். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உள்ளே போய் தன்னுடைய ஆவிக்குரிய ரத்தத்தை எடுத்து கிருபாசனத்தின் மீது தெளித்து சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தின உடனே தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டாக என்ன செய்யப்படுது? கிழிக்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ யாருன்னாலும் பிதாவை அப்ரோச் பண்ண முடியும். அல்லேலூயா. அதுதான் புதிய உடன்படிக்கை. என்னாகமம் 24வது அதிகாரம், என்னாகமம் 24 1 முதல் 5 வசனங்கள். பீலையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்காமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரனாகிய பீலையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வாக்கு தத்தங்களை கேட்டு சர்வ வல்லவரின் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழுந்தபோது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோப்பே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். சரி, இப்போ பீலையாம் குறித்ததான வேத பகுதி இது. பீலையாம ராஜா கூட்டிட்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வரான். பீலையாம் ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் மக்களை சபிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வர்றான். ஆனால் பீலையாம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தாலே, அவங்க வாயை திறந்தாலே ஆசீர்வாதம் தான் வருது. பாருங்க, ஒரு நல்ல வாய் அது.
சபிக்கணும்னு வந்துட்டு என்ன பேசுது அது அந்த வாய்? ஆனால் நிறைய வாய் என்ன பேசிக்கிட்டு இருக்குது? ஆசீர்வாதத்தை பேச வேண்டிய வாய் பூரா என்ன பண்ணுது? சாபத்தை பேசிக்கிட்டு இருக்குது. அப்புறம் நான் ஜோம் பண்ணேன், கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணேன், ஒன்றும் நடக்கும். எப்போ நடக்கும்? வர்றதான் வாய் வந்து தடுக்குது. ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கிறத பூரா நம்ம வாயின் வார்த்தையில் என்ன செய்து போய் தடுத்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டுது. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் வந்து தடுக்க வேண்டியதே இல்லை. இப்போ எல்லா பொல்லாத வார்த்தைகளும் நம்ம வாயிலிருந்து போய் என்ன செஞ்சிருது? அங்கங்கே அரெஸ்ட் பண்ணி நிப்பாட்டிடுது. ஒரு ஆசீர்வாதமும் வரமாட்டாங்க. ஏன், என்ன காரணம்? வாயின் வார்த்தைகள் சரியில்லை. எல்லாம் அவிசுவாச வார்த்தை, சாபமான வார்த்தை, பேசுறது பூரா அவிசுவாசம். ஆனால் கேட்டால் விசுவாசி. பேலையாம் சபிக்கணும்னு வர்றான். ராஜா அவனை கூட்டிகிட்டு வர்றான். இஸ்ரேல் மக்களை சபிச்சிரு, அப்போ தான் நான் அவங்கள ஜெயிக்க முடியும். வந்து கண்ணை மூடி சபிக்கணும்னு வாயை திறக்கிறான். வாயில் வர்றது பூரா ஆசீர்வாதமான வார்த்தைகள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பேலையாம் கண்டபோது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி எப்படி பாளையம் இறங்கி இருப்பார்கள் என்றால், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து ஒரு ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இடது பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 1,00,000 பேர் இங்கிட்டு இருப்பாங்க. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 பேர். கூடாரத்தினுடைய முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3,00,000 பேர் இருப்பான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 பேர் இருப்பான். இப்படி. அப்போ நீங்கள் இது அப்படியே நீங்கள் கோடு வரைஞ்சிங்கன்னு பாருங்கள். கோடு வரைஞ்சிங்கன்னு எப்படி இருக்கும்? அது சிலுவை வடிவத்தில் தான் இருக்கும். ஆண்டவர் அப்படி தான் உட்கார வச்சு. ஆசரிப்பு கூட அதுக்கு பின்னாடி கம்மியாக இருப்பாங்க. நீங்கள் அந்த கணக்கெலாம் இருக்குது, அது இப்போ எடுக்க நேரம் இல்லை. இந்த பீலேயாம் பேயரின் கொடுமுடி என்கிற இடத்துல இருந்து இந்த மக்கள் பாளையம் இறங்கி இருக்கிற ஒரு உயரமான இடம், அங்கே போயிட்டான். அங்கே போய் நின்று உங்களை சபிச்சிடலான்னு போய் நின்று இப்படி பார்க்குறான். அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறத பார்த்தா என்ன வடிவம் தெரியுது அவனுக்கு? சிலுவையை பார்த்துட்டு எப்படி சபிக்கிறது? சபிக்க முடியல அவனால். இப்போதான் அவன் சொல்கிறான் பாருங்க, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதான்னு சொல்லிட்டு 4 வசனத்திலிருந்து வாசிக்க. கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழுந்தபோது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோப்பே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும். போதும், மக்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்குறான். அதுக்காக வர்றான், பேலையாம் வர்றான். அந்த உயரமான கொடுமுடியில் நின்று பார்க்குறான். பார்க்கும்போது சிலுவை வடிவம் தான் தெரியுது. ஜனங்க உட்காந்துருக்கதை பார்த்தா சிலுவை வடிவத்தில் உட்காந்துருக்குறாங்க. இப்போ சிலுவை வடிவத்தை பார்த்தாலே அவனால் என்ன செய்ய முடியல? சபிக்க முடியல. சிலுவை வடிவத்தில் அவங்க இருந்ததுனாலேயே அவங்களுக்கு சாபம் என்ன செய்யலை? வரல. ஆசீர்வாதம் மட்டும்தான் வருது அவங்களுக்கு. நல்லா புரிஞ்சுங்க, சிலுவையோடு கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சாபமும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சிலுவையோடு கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சாபமும் கிடையாது. முன்னோர்களுடைய சாபம் கிடையாது, நீங்கள் செஞ்ச பாவத்திற்கு உண்டான சாபம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த கேடும் கிடையாது. எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி உங்கள் இடத்துல வந்து ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து உனக்கு இந்த சாபம் இருக்குது, அந்த சாபம் இருக்குது, அந்த சாபத்தினால தான் உன் பிள்ளைகள் இப்படி இருக்குது, இந்த சாபத்தினால தான் உங்கள் வீட்டில் வந்து கடன் பிரச்சனை இப்படி இருக்குது, இந்த சாபத்தினால தான் உங்கள் வீட்டில் இந்த நோய்கள் தீராமல் இருக்குது அப்படின்னு யார் சொன்னாலும் அதை நம்பாதீங்க. அடுத்து அந்த மாதிரி ஆளுக்களை வீட்டுக்குள்ளே ஏற்றாத. நிறைய பேர் பண்ணுற தவறு என்ன தெரியுமா? 4 பாசிட்டிவ் வீட்டுக்கு வந்தால் நமக்கு ஆசீர்வாதம் தானே, சாபம் அது, ஆசீர்வாதம் வராது. ஒவ்வொருத்தையும் வந்து ஒவ்வொரு குப்பையை அவன்கிட்ட போட்டு போவான். அதை வாங்கி வச்சுட்டு கடைசியில் என்ன செய்வ? நீ குப்பை வண்டியாக உட்காந்துருப்ப. அதான் நடக்கும். முதல் ஆள் வந்து ஒரு குப்பையை அவன்கிட்ட போட்டு போகும். அடுத்த ஆள் வந்து என்ன செய்யும்? அது இன்னொரு குப்பையை தூக்கி
ஏன்னா நீ தான் குப்பை தொட்டியாக இருக்கிய இல்லையா? அப்போ குப்பை தொட்டிட்ட யார் வேணால் வந்து என்ன செய்யலாம், எந்த குப்பையை வேணாலும் போட்டு போயிடலாம். கடைசியில் குப்பை கிடக்காம மாதிரி நாரிட்டு கிடக்க வேண்டியதான். யாரை வீட்டுக்குள்ளே ஏற்றணும், யாரை ஏற்றக்கூடாதுன்னு தெரியும். அல்லேலூயா. நான் ஏன் நிறைய பேர் வீட்டுக்கு போகிறதில்லன்னு அதான் காரணம். கூப்பிட்டா போகிறேன், இல்லைன்னா போகிறதில்ல. அல்லேலூயா. ஆவிக்கிற உறவு முறை ரொம்ப முக்கியம். ஏன்னா சில ஆளுக்கு வேலையை வீட்டில் போய் உட்கார்றதான். ஒவ்வொரு வீடு வீடாக போய் உட்காந்துக்கிட்டு அவங்கள அப்படியே மண்டையை கழுவி, நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு ஒரு இடம் வந்து பாருங்களே சொல்கிறானா இல்லையா? வந்து நீங்கள் ஒரே ஒரு வாரம் மட்டும் எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், போகணும்னு ஆசை இருந்தால் தாராளமாக போய்க்க. என்னை மாதிரி ஒரு நல்ல பாஸ்டர் நீ பார்க்கவே முடியாது. யார் யார் போகணுன்னு நினைக்கிற போய்க்க, எனக்கு எந்த பயமும் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த மைண்டில் வந்து மதில் மேல் பூனை மாதிரி ஆசோலேஷனில் இருக்கிற ஆளை என்ன செய்ய முடியாது, நம்ம திருத்த முடியாது. அது போய் கெட்டு குட்டிச்சவராய் அதுக்கப்புறம் ஓடி வரும், இங்கே தாங்க நல்லா இருக்கு. உனக்கு தெரியலன்னா வெளியிலேருந்து வந்த ஆளை கேளு, சொல்லுவாங்க கதை கதையாக. அதனால தெரியும். அதனால் 10 இடத்துல போய் உட்காந்து 10 குப்பையை வாங்கிட்டு வர்றதில்லை. ஆண்டவர் நமக்குன்னு எந்த சபை எந்த மெய்ப்பனை வைத்திருக்கிறாரோ அங்கே உட்காந்து என்ன செய்யணும், அடங்கி உட்கார தெரியணும். அடங்கி இருந்தால் தான் கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் இருந்தால் தான் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் இருந்தால் தான் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக நம்ம நிற்க முடியும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவோடு சிலுவையோடு இணைந்த வாழ்க்கை நாம் வாழும்போது, ஒன்றாக்கப்பட்டிருக்கும் போது எந்த சாபமும் நமக்கு என்ன செய்யாது, வராது. யார் சபிச்சாலும் அது நம்ம மேலே பலிக்காது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. இல்லைங்க அவங்க எனக்கு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அதனால ஒருவேளை இப்படி ஆயிருக்குமோ, ஆகாது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது வசனம் இருக்கு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்திற்கான சாபத்திற்கு தேவன் மூடு விழாவை ஏற்படுத்தி விட்டார் என்று அர்த்தம். எல்லா சாபங்களையும் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் என்று அர்த்தம். அதை மீறி எவ்வளோ பெரிய உலக பிரசித்தி பெற்ற வரம்பெற்ற தேவதாசன் வந்து உன் வீட்டில் அது இருக்குது இது இருக்குதுன்னு என்னத்தை சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருங்க. அல்லேலூயா. ஆனால் முக்கியம் என்னன்னா சிலுவைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போதான் சாபம் கிடையாது. 5 வாசிப்போம். கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில். பாருங்க, பீலையாம் கண் திறக்கப்பட்ட பின்பு என்னென்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. முதல்ல என்ன சொல்றாரு, அழகா அழகா இருக்கிறேங்கிறார். யார? இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறத பார்த்துட்டு, சிலுவை வடிவத்தில் இருக்குது, மேலேருந்து பார்த்துட்டு அவருக்கு மனக்கண் திறக்கப்படுது, ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டோன்னு சொல்றாரு, இஸ்ரவேலே நீ ரொம்ப அழகா இருக்கங்கிறாரு. அடுத்து, அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அடுத்து என்ன சொல்றாரு, ரொம்ப செழிப்பா இருக்கங்கிறாரு. சந்தன மரமும் கேதுரு மரமும் ரொம்ப செழிப்பான மரங்கள். நமக்கு சந்தன மரம் தெரியும் இல்லையா? அதை வீட்டில் வளர்த்தாலும் என்ன ஆகும், எவனா ஏறி குச்சி வெட்டிட்டு போயிடுவான். ஏன்? அது காஸ்ட்லி. அப்போ முதல்ல அழகா இருக்குன்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு, செழிப்பா இருக்குங்கிறாரு. அடுத்து, அவர்களுடைய நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்ய மேன்மை அடையும். 3வது சொல்றாரு, ரொம்ப மேன்மையா இருக்கீங்கன்றார். உங்களை பார்த்தால் இன்னும் கானான் தேசத்தை அவங்க இன்னும் சுதந்திரிக்கலைங்க, இன்னும் ஒரு நாட்டுக்குள்ள அவங்க போகவே இல்லை. அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறத பார்த்தாலே என்னதான் சொல்றான், அழகா இருக்காங்கிறான், செழிப்பா இருக்காங்கிறான், உயருவான். நாடே இல்லை, நாடு இருந்தால் தானே நாட்டுக்குள்ள வீடு வரும், ஆனால் செழிப்பா இருக்காங்கிறான்.
அடுத்து மேன்மையா இருக்கங்கிறான். மற்ற எல்லார காட்டிலும் நீ எப்படி இருக்கிற? மேன்மையா இருக்க. அடுத்து தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளினாலே எய்வார்கள். அடுத்து என்ன சொல்றான்? நீ ரொம்ப பலத்தோட இருக்கிற, வெற்றி உன் சைடில் தான் இருக்குது. உனக்கு எங்கே போனாலும் வெற்றி தான். வெற்றியோடு இருக்கிற, அழகா இருக்கிற, செழிப்பாக இருக்கிற, மேன்மையாக இருக்கிற, அடுத்து வெற்றியோடு இருக்கிற. அடுத்து வாசி. சிங்கத்தை போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் அடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவர் யார்? சிங்கம் மாதிரி படுத்திருக்காங்களாம். படுத்திருக்கும் போது எப்படி இருக்கானா? சிங்கம் மாதிரி இருக்கானா. தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை போய் யாராவது எழுப்ப முடியுமா? ஒரு சிங்கம் தூங்கிட்டு தாங்க இருக்குது, அது ஒன்றும் முழிக்கலை. நம்ம ஈஸியாக போய் என்ன செஞ்சிடலாம்? எழுப்பி விட்டு ஓடி வந்துடலான்னு ஓடி வர முடியுமா? 2 தாவலை விரட்டி வந்து கழுத்தோடு பிடிக்கும் இல்லையா? அப்போது தூங்கிட்டு இருந்தாலும் சிங்கம்தான். அப்போ என்ன சொல்கிறான்? இவன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தாலே இவன் சிங்கம் மாதிரிலாம் இருக்கான். அடுத்து வாசிங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். இந்த ஆசீர்வாதம் எங்க வந்துச்சு? முதல்ல ஆபிரகாம். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை. இந்த வார்த்தை பிலேயாமுக்கு எப்படி தெரியும்? அதுதான் ஆண்டவர். அதே ஆண்டவர் தான் பேலேயா மூலியமா சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிக்குவேன். அப்போ நீங்கள் நினைக்கலாம் உங்கள் வேல்யூ, அதாவது நீங்கள் உங்களை நினைக்கலாம் நான் வேல்யூ இல்லாத ஆளுங்க அப்படின்னு. ஆனால் பரலோகத்தின் பார்வையில் நாம் மிகுந்த மேன்மையானவர்கள், மிகவும் செழிப்பானவர்கள், மிகவும் அழகானவர்கள், வெற்றியை உடையவர்கள். ஏன்னா நாம் சிலுவைக்கு கீழே இருக்கிறோம். சிலுவை வடிவத்தில் இருக்கிறவனுக்கே எவ்வளோ ஆசீர்வாதம்னா, சிலுவைக்கு கீழ்பட்டு இருக்கிற உங்களுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆண்டோடைய பார்வையில் கர்ஜிக்கிற சிங்கத்தை போன்றவர்கள். முடிஞ்சால் சத்துரு நம்மளை என்ன செய்யட்டும்? எழுப்பி பார்க்கட்டும். அந்த தைரியத்தில் இருக்கணும். அதுக்கு இந்த வசனங்கள் தெரியணும், வசனத்துடைய வெளிப்பாடு தெரியணும். நம்மை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நம்மை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். பழைய ஏற்பாட்டில் இயேசு இன்னும் வரல, சிலுவையினுடைய பிக்சர் தான் இருக்குது. அதுக்கே இவ்வளோ ஆசீர்வாதம்னா, சிலுவையை நம்புகிற, சிலுவைக்கு கீழ்பட்டிருக்கிற, சிலுவைக்கு பின்பாக வந்த தலைமுறையான உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு அது கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும்ன்றதை நினச்சி பாருங்க. எல்லா நேரமும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? உயர்த்த பழக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகம் உங்களை பார்க்கும்போது சிலுவையோட சேர்த்து தான் பார்க்கும். பரலோகம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை பார்ப்பது போல தான் உங்களை என்னையும் பார்க்கும். சிலுவைக்கு கீழே வந்துட்டோம்னா எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது, எல்லா சாபங்களும் மன்னிக்கப்படுது, எல்லா வியாதிகளும் நீக்கப்படுது, எல்லா தரித்திரங்களும் எடுக்கப்படுது. யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள். அல்லேலூயா. என்னாகமம் 23வது அதிகாரம் 19 முதல் 23 வசனங்கள். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? இதோ ஆசிர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசிர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. யார் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றத்தை பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்,
காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலருக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோப்பையும் இஸ்ரவேலரையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும். போதும். அந்த ராஜா பேலையாம கூப்பிட்டு, என்னப்பா உடைய சபிக்க கூப்பிட்டா நீ இப்படி ஆசீர்வாதம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாயிடுறான். அப்போ பேலையாம் சொல்றாரு, இதை பாருங்க, பொய் சொல்றதுக்கு தேவன் மனுஷன் இல்லை, மனம் மாறி 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 பேசுறதுக்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் என்ன செய்யக்கூடாது? திருப்பக்கூடாது. ஆண்டவரை ஆசீர்வதிக்க நினைச்சதுக்கு அப்புறம் நான் யாருங்க தடுக்கிறதுக்கு? என்னால் தடுக்க முடியாதுங்க அப்படிங்கிறான். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை என்ன செய்யறது இல்லையா? காண்கிறது இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாய கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. தேவன் தான் அவங்களை என்ன செஞ்சாரு? எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு என்ன செய்தான்? இருக்கிறது. இதெல்லாம் பேசுறான். இதெல்லாம் பேசி கடைசியாக சொல்றான், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அல்லேலூயா. பாருங்க, மிருகங்களின் ரத்தத்தை பலி கொடுத்து சிலுவையின் நிழல் போன்ற வடிவத்தின் கீழ் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் இத்தனை ஆசீர்வாதங்களை தருவார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் சிலுவையினுடைய முழு ஆசீர்வாதமும் கட்டாயம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றது எல்லாம் சொல்றீங்களா? எல்லாரும் இப்ப நான் சொல்றது அறிக்கை பண்ணுங்க. என் தேவன் எனக்கு கொடுத்த என் குடும்பத்திற்கு கொடுத்த என் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், நீர் எங்களிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, நீர் எங்களிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களுக்குள் இருக்கிறது. காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் எங்களுக்கு உண்டு. எங்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நான் சிலுவையில் ஐக்கியப்பட்டிருக்கிறேன். என் தேவன் நல்லவர், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் கண்டி செலுத்துவோம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். எம்மானேஸ்வரே ஆமாராதவரன் நாளுமே, கல்வாரி சிலுவை மேலே காணுதே எம்மான்பிதே. மாறிடா எம்மானேஸ்வரே ஆமாராதவரன் நாளுமே, கல்வாரி சிலுவை இதற்கின ஏதும் பேரில்
சிலுவையிலே அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நேசன் உன்னை தள்ளாமலே நேசராக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதின் நாடம் அறியலாகுமோ, இதற்கு இணையேதும் பேரில்லையே, இணையேதும் பேரில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதின் நாடம் அறியலாகுமோ, இதற்கு இணையேதும் பேரில்லையே, இணையேதும் பேரில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளிடும் தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளிடும் தம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும்